கடைக்குள்ளான நிற்கிறோம். ஸோ கடைக்குள்ளான வேலை திட்டத்தை பார்க்க போகிறது இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு வேலை திட்டமும் பார்க்க போகிறது இல்லை. ஸோ இது பார்த்தோன்னு சொன்னால் ஒரு முக்கியமான காணொளி. அதாவது நாட்டில் இருக்கிற காலையில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 5:30, அதாவது விடியப்புறம் 5:30 போல் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் பசன். மீண்டும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைய தினம் பார்த்தோன்னு சொன்னால் எங்களுடைய கடைக்குள்ளான நிற்கிறோம். ஸோ கடைக்குள்ளான வேலை திட்டத்தை பார்க்க போகிறது இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு வேலை திட்டமும் பார்க்க போகிறது இல்லை. ஸோ இன்றைக்கி அணுவும் கடைக்கு வரையில. ஸோ அணுவுக்கு கொஞ்சம் மேலாமல் இருந்துச்சு. அப்போ வீட்டிலே அணுவும் நின்றுச்சு. ஸோ இது பார்த்தோன்னு சொன்னால் ஒரு முக்கியமான காணொளி. அதாவது நாட்டில் இருக்கிற எல்லாருமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைய தினம் காணொலியாக பதிவு செய்யப்போன். காலையில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 5:30, அதாவது விடியப்புறம் 5:30 போல் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்துச்சு. ஸோ உண்மைக்கும் அதை நான் முழுமையாக படிச்சிருந்தேன். ஸோ அது அவங்க எனக்கு போட்ட மெசேஜ் மாதிரி தான். ஸோ நாட்டில் இப்போ சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எங்கள் நாடு ரொம்பவுமே மோசமாக போய் கொண்டு இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், நாட்டில் அமெரிக்கா ஈரான்னு சொல்லி போர் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அந்த போர் நாளுக்கு நாள் தீவிரமாக கொண்டு தான் இருக்குது ஒழிய அதற்கான தீர்வு இன்னமுமே கிடைக்கப்படாத நிலைமையில் தான் இருக்குது. ஸோ அப்படியான காலகட்டத்தில் இலங்கையில் பார்த்தோன்னு சொன்னால் சகல பொருட்களுமே விலையேற்றப்பட்டிருக்கு. ஸோ பெட்ரோல் உட்பட, சாப்பிட்ற அரிசி உட்பட எல்லாமே விலை ரொம்பவுமே அதிகரிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னு சொன்னால் நாட்டில் நிறைய இடங்களில் திருட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அதே மாதிரிக்கு அந்த நேரமெல்லாம் உண்மைக்கும் யாரும் சாகிறது அப்படின்னு சொன்னால் இயற்கையான மரணமாக இருக்கும், இல்லாட்டி சொன்னால் ஆக்சிடென்டல் அப்படி இப்படியான மரணங்களாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோன்னு சொன்னால் பசி பஞ்சத்தால் களவெடுக்க இடத்துல உரிமையாளரை சாக்கொள்வது, சாப்பாட்டு கஷ்டத்தால் சூசைட் பண்ணி சாகிறது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஸோ அந்த நேரம் பார்த்தோன்னு சொன்னால் உண்மைக்குமே ஆக்சிடென்ட், இயற்கை மரணம் அப்படி தான் கூடுதலாக பெரும்பாலும் நடந்து கொண்டு இருந்தது. அதாவது இடையக்கு இல்லை. ஆனால் இப்போ பார்த்தோன்னு சொன்னால் உண்மைக்கும் எல்லாமே பெரும்பாலானது கொலைகளோட சம்மந்தப்பட்டதான் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், கிளிநொச்சியில் ஒரு அண்ணாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது கூட எல்லாராலையும் அறியக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னால் இங்கே யாழ்ப்பாணத்துலேயும் அப்படி ஒரு தண்டனை கொடுத்துச்சுன்னு சொன்னால் நல்ல அப்படின்னு சொன்னால் எத்தனையோ விதமாக எத்தனையோ இடங்களில் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. மட்டக்களப்பில் கூட அப்படி இப்படின்னு சொல்லி நடந்து ஒன்றா இருந்தது. ஸோ அதை நான் மேலும் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஸோ அது எல்லாருமே அறிஞ்சிருப்பீங்க தானே. அப்போ அப்படியான கொலைகள், திருட்டுகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அந்த வகையில் பார்த்தோன்னு சொன்னால் அரசாங்கம் திடீரென்று ஒரு சட்டத்தினை அமல்படுத்தி வெளியிட்டிருக்கணும். ஸோ அதை பார்த்தோன்னு சொன்னால் ஒரு நண்பன், ஒரு ஆள், என்னுடைய நண்பன் வாட்ஸ்அப்பில் என்னோட நீண்ட நாட்களாக தொடர்பில் இருக்கிற நண்பன் அவர் படிச்சிருக்கார். படித்து போட்டு அதை எனக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தவர். வசந்த், நீங்களும் இதை உங்களுடைய சேனல்லையோ சரி, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் குரூப்பாக இருப்பினும், ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உண்மைக்கும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவரும் என்கிட்ட கேட்டிருந்தார். அப்போ நானும் படிச்சுட்டு உண்மைக்கும் இது இப்போத்த காலகட்டத்தில் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இது கட்டாயம் தேவை. ஸோ எல்லாருமே அறிஞ்சிருக்கணுன்ற வகையில் ஸோ இதை நான் என்னுடைய சேனலில் பதிவேற்றம் செய்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட ஒரு செய்தி தான். ஸோ அது முழுமையாக என்னட்ட அனுப்பியிருக்கார். ஸோ அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இலங்கை போலீஸ் அறிவிப்பு. போலீஸ் துறையினால் பொதுமக்களுக்கு பின்வரும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன. குறிப்பாக இதை பாடசாலைகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் அறிந்து கொள்ளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவரும் அவசியமாக படிக்க வேண்டிய முக்கியமான தகவல். எச்சரிக்கையாக இருங்கள். இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்கள். நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்நாட்களில் பலர் போதுமான வருமானம் இல்லாத நிலை, வேலை இழப்பு, வியாபார பாதிப்புகள் காரணமாக எதிர்பாராத சம்பவங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. உண்மைக்கும் இப்போ வேலையில் பார்த்தோம்னா உண்மைக்கும் பெரும்பாலும் குறைவு தான். ஸோ அதுதான் உண்மைக்கும் ஒரு திருட்டு நடக்கிறதுக்கு பெருமளவில் காரணமாக இருக்கிறதே உண்மைக்கும் அதுதான். ஸோ பசி பஞ்சத்தால்
இந்த திருட்டு சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதைத்தான் எங்களுக்கு வந்து அறிய தந்திருக்காங்க. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருப்பவர்கள், குழந்தைகள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், ஆண்கள், பெண்கள், வேலை செய்யும் பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவரும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். விலை உயர்ந்த கடிகாரங்கள் அணிய வேண்டாம். விலை உயர்ந்த தங்க நகைகளை அணிவதை தவிர்க்கவும். கைப்பைகளை குறித்து கவனமாக இருங்கள். ஆண்கள் விலை உயர்ந்த கடிகாரங்கள், வளையல்கள், சங்கிலிகள் அணிவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் மதிப்புமிக்க கைபேசிகளை பொது இடங்களில் பயன்படுத்த வேண்டாம். ஸோ ஃபோனுக்கும் தடை வந்துட்டுது. ஸோ பொது இடங்களில் கைபேசியில் பயன்படுத்த வேண்டாமாம். ஸோ உண்மைக்கும் வந்து இந்த சங்கிலி, காப்பு, நகை ஏன் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவாங்க இந்த நாட்டில். ஆனால் ஃபோன் இல்லாமல் இப்போ யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. அது வந்து சரியான கஷ்டம். இப்போ ஃபோனையும் வந்து சரியான அவதானத்தோடு வச்சுருங்க. உண்மைக்கும் வந்து சங்கிலி போச்சுன்னு சொன்னால் அது ஓரளவான கவலையாக இருக்கும். ஃபோன் போச்சுன்னு சொன்னால் அது பெரிய அளவான ஒரு கவலையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் டெய்லி பயன்படுத்தி கொள்வது எங்களுடைய அவசியமான ஒரு பொருள் வந்து ஃபோன். ஸோ அந்த ஃபோனை வந்து கட்டாயம் நாங்கள் கவனமாக தான் வச்சிருக்கணும். அறிமுகம் இல்லாத நண்பர்களை உங்கள் வாகனத்தில் ஏற்றி செல்ல வேண்டாம். ஸோ உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ ஒரு பைக்கில் போய் கொண்டிருக்கேன் வைங்களேன். ஸோ பைக்கில் போய் கொண்டிருக்கேன். யாராவது ஒரு ஆள் எங்களோட சைட்டில் நின்று கை மறித்து அண்ணா இதால் போறியல், ஸோ அவடத்தில் கொண்டு இறக்கி விடுவீங்களா அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நான் வந்து இறக்கி விட்டு தான் போவேன். ஒரு நாளுமே வந்து மாட்டேன்னு சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து ஹெல்மெட் இல்லாமல் இருந்தால் கூட நான் இயன்ற அளவுக்கு அவங்கள ஏற்றி கொண்டு தான் போகிறேன் நான். ஸோ அந்த தூரத்தில் நான் உண்மைக்குமே வந்து ஆக்கள் உதவி என்று கேட்டால் அப்படி செய்கிறது. இல்லாட்டி நான் உண்மையிலே அவங்க வந்து கை போடுறத பார்க்கல அவங்கள தாண்டி போயிட்டேன்னு சொன்னால் தச்சு தவறி திடீரென்ற ஒரு யோசனை வந்து கண்ணாடியில் பார்த்தேன்னு சொன்னால் திரும்ப வட்டி வந்து அவங்கள ஏற்றி கொண்டு போகிறேன் நான். ஆனால் இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து இதில் குறிப்பிடத்தக்க மாதிரி தான் நாங்களும் வந்து இனி சரியான அவதானத்தோடு இருக்கணும். மற்றது வந்து யாரையுமே வந்து வாகனத்தில் ஏற்றி செல்லாமல் இருக்கிறது உண்மைக்குமே வந்து அது நல்லது. ஏன்னு சொன்னால் இப்போ வந்து என்னென்ன மாதிரி நிலைமையில் நாடு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து நல்லது. ஸோ உண்மைக்கும் வந்து எங்களுடைய கடையில் கூட ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஸோ அதை நான் வந்து இதுக்கு பின்னால் சொல்கிறேன்னு கேளுங்க. உண்மைக்கும் வந்து இதோட நான் வாசித்து பார்க்க அது வந்து உண்மை மாதிரி தான் எனக்கே தெரியுது. ஸோ அப்படியான காலகட்டத்தில் உண்மைக்குமே வந்து எங்களுடைய நாடு இருக்குன்றதை உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து இதுக்கு அடுத்த கட்டமாக நான் சொல்கிறேன். அது வந்து எங்களுடைய கடையிலேயே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வந்து உங்களுக்கு நான் இது முடிய கட்டாயம் நான் சொல்லுவேன். ஸோ 7வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவைக்கு அதிகமான பணத்தை எடுத்து செல்ல வேண்டாம். இங்கே தேவைக்கே பணம் இல்லை, இதில் வந்து தேவைக்கு அதிகமான பணம். உண்மைக்கும் வந்து தேவைக்கு அதிகமான பணத்தை யாருமே வந்து எடுத்து செல்லாதீங்க. ஸோ அது வந்து இப்போ மட்டும் இல்லை, எப்போயுமே வந்து அது வந்து எங்களுடைய கவனத்தில் இருக்கணும். ஸோ நாங்கள் வந்து எங்கே தூரிடங்களுக்கு புரண்டாலும் அளவுக்கு மீறியான பணத்தை உண்மைக்கும் வந்து கையில் நாங்கள் எடுத்துகிட்டு செல்றையில் ஸோ பேங்கில் போடுவோம். பேங்கில் போட்டு அங்கே போய் தான் தேவையை பொறுத்து எடுப்போம். யாருமே வந்து பெரிய அளவான அமௌண்ட்டு வந்து காரோ சரி காயசோ சரி இல்லை ஆட்டோவோ மூட்டை வைக்கோ ஸோ எதுவாக இருந்தாலும் யாருமே வந்து பெரிய அளவான அமௌண்ட்டை வந்து உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் கொண்டு போகாதீங்க. கட்டாயம் அதில் வந்து கவனமாக இருங்க. ஸோ அது வந்து ஒரு 10,000 இருந்தால் கூட அதை வந்து களவெடுத்துட்டு உங்களை கொலை செய்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும். ஸோ காசு தானே போனால் போட்டுமெண்டு நாங்கள் நினைக்கலாம். ஸோ வந்தால் அவங்க அங்கே அடிக்கிற கடையில் வெட்டுற கடையில் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லி. ஆனால் அவன் வந்து என்ன நினைப்பான், ஸோ இவர் வந்து என்னுடைய முகத்தை பார்த்துட்டார், அப்போ இவரை வந்து நாங்கள் விடுறது சரி வராது. ஸோ உண்மைக்கும் வந்து சினிமாவில் நடக்கிற மாதிரி தான். அப்போ இவரோட முகத்தை பார்த்துட்டார், இவர் வந்து என்னை காட்டி கொடுக்க போகிறார், அப்போ இவரை வந்து நான் உயிரோட விடக்கூடாதுன்றதுக்காக கொலை செய்துட்டு போவாங்க. அதால் வந்து நாங்கள் கொஞ்சம் கவனமாகவும் தெளிவாகவும் இருக்கிறது நல்ல. ஸோ 8வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயணம் செய்யும் போது ஏடிஎம் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஸோ உண்மைக்கும் வந்து அது எப்போயுமே வந்து பாதுகாப்பு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஏடிஎம் கார்டு இல்லாமலே எங்களுடைய பணத்தை வந்து ஈஸியாக வந்து பேங்க்லேருந்து அடித்து கொண்டு வராங்க. ஸோ அது வந்து எங்களுடைய வீட்டுக்கே வந்து எங்களுடைய கையண்ணான்ற பேங்க்லேருந்து காசு வந்து காணாமல் போனது. அப்போ அதை போய் பேங்கில் போய் நாங்கள் கேட்க ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதித்தாங்க, நாங்கள் வந்து விசாரிச்சு என்ன மாதிரி என்று சொல்லி கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி தருவோம் அப்படின்னு சொன்னவங்களே தவிர அதுக்கு வேறு ஒரு முடிவுமே இல்லை என்று சொன்னாங்க. அதால் வந்து நாங்கள் எங்களுடைய
ஏடிஎம் கார்டை எங்களை தவிர யாருக்குமே வந்து யூஸ் பண்ண கொடுக்கக்கூடாது. ஸோ எங்களுடைய சொந்த பந்தமாக இருந்தால் கூட யார்கிட்டையுமே வந்து யூஸ் பண்ண கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், இப்போ ஏடிஎம் கார்டு இல்லாமலே பணம் எடுக்கிற மாதிரிக்கு எல்லாம் சிஸ்டங்கள் வந்துட்டு, ஸோ எல்லாம் ஈஸியான மெத்தடுகள் கொண்டு வர இங்கே வந்து நாட்டில் என்னென்னு சொல்கிறது, அநியாயங்கள் கூடிக்கொண்டு போகுது. ஸோ முந்தி ஏடிஎம் கார்டு இருந்தால் தான் கட்டாயம், அது உண்மைக்குமே வந்து நல்ல விஷயம். ஏடிஎம் கார்டு இருந்தால் தான் எங்களுடைய பின் நம்பர் தெரிஞ்சால் அந்த காசை வந்து எடுக்கலாம். இப்போ அந்த ஏடிஎம் நம்பர் தேவையில்லை, பின் நம்பர் தெரிஞ்சாலே காசுகள் எடுக்கக்கூடிய மாதிரிக்கெல்லாம் நிலவரங்கள் போய்கொண்டிருக்குது. அதால் வந்து நாங்கள் எல்லா விதத்தாலையுமே வந்து சரியான ஒரு அவதானமாக இருக்கணும். ஸோ ஒன்பதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் பெற்றோர், துணைவி மற்றும் குழந்தைகளை அடிக்கடி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விசாரியுங்கள். ஸோ அது வந்து உண்மைக்குத்தான். ஸோ இது வந்து இந்த காலகட்டத்தில் கூட இல்லை, எப்பயுமே வந்து அது பழக்கத்தில் இருக்கணும். ஸோ அது வந்து இயல்பாகவே ஒன்று இருக்கிறது. ஸோ நாங்கள் வந்து மனைவி பிள்ளையில வீட்டு தூரத்தில் வந்து நின்றோம்னு சொன்னால் கட்டாயம் கால் பண்ணி கேட்கணும். ஸோ சாப்பிட்டீங்களான்னு சொல்லி ஒரு வார்த்தையாவது கேட்கணும். அப்படி கேட்டால் அவங்க ஓமெண்ட்டு சொன்னாலே அது வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. என்ன ஓகே. 10வது வந்து பார்த்துச்சுன்னா, கதவு மணி அடிக்கும்போது பிரதான கதவிலிருந்து பாதுகாப்பான தூரத்தில் நின்று பார்க்கவும். இயன்றால் பார்சல்களை அல்லது கடிதங்களை பெற முடியாத வகையில் கிரில் கதவுகளை பூட்டி வைக்குமாறு முதியவர்கள் மற்றும் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள். ஸோ உண்மைக்கும் வந்து அதுவும் ஒரு உண்மையான விஷயந்தான். ஸோ அதையும் வந்து கூறி கிடக்கு. அதே மாதிரி நாங்களும் அதை வந்து கவனத்தில் எடுத்து கிடக்கு. ஸோ 11வது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சீக்கிரமாக வீட்டிற்கு திரும்புமாறு அறிவுறுத்துங்கள். ஸோ உண்மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரம் பிரச்சனை தானே. அதாவது வந்து நாங்கள் பிறந்த காலத்தில் பிரச்சனை நடந்தது. ஆனால் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், அந்த பிரச்சனையை வந்து நேர கண்டு ஃபேஸ் பண்ணி அப்படியெல்லாம் பார்த்த விவரம் காணாதானே. அப்போ எங்களுக்கு வந்து விவரம் தெரியல வந்து கடற்கரை சைட்டில் வந்து அப்பா கண்ட பக்கம் வந்து சண்டை கடலில் வந்து நடக்கும். ஸோ சுடுவாங்க, அப்படி சுடுவாங்க. மற்ற இங்கே எங்கட ரோட்டோவில் வந்து ஆக்களை சுடுவாங்க. அதே மாதிரி விளையாடுற கிரவுண்ட் அடியில் வந்து ஃபீல்டு காரெல்லாம் வந்து சுடுவாங்க. அப்படித்தான் நாங்கள் பார்த்தது. மற்றபடி நேருக்கு நேர் நிறைய இழப்புகள் அப்படி எல்லாமே பார்த்ததும் இல்லை. நாங்கள் அந்த போருக்குள்ளே போய் இணைஞ்சதுமே இல்லை. ஸோ அந்த நேரம் வந்து எங்களுக்கு வயசுக்கான அது விவரம் இல்லாமல் இருந்த நாங்கள் அப்படி இருக்கே கூட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லாம் பெரியாக்கள் கூட வந்துடுவாங்க. ஸோ எங்களுடைய அண்ணாக்கள் கூட ஒரு 5-6 மணிக்குள்ளே எல்லாம் வந்துடுவாங்க. அதே மாதிரிக்கு வீட்டை விட்டு பக்கத்து கிரவுண்டாக இருந்தால் கூட ஒரு தடவை வந்து அதாவது வந்து எங்களுடைய வயசில் இருக்கேங்க நாங்கள் வந்து வெளியில் போகிறதில்ல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டும் கையுமாக தான் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து 9 மணிக்கு வீட்டை போகிறோம்னு சொன்னால் அவங்க 12 மணிக்கு வீட்டை போகிறாங்க. வீட்டில் யாரும் தேட மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க, இனி யாரும் எங்களை தேடுறது அப்படின்னு சொல்லி விட்டால் கதைக்குதுகள். ஸோ அப்படியான பிள்ளைகள் தான் இப்போ இந்த உலகத்தில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உண்மைக்கும் வந்து இது ஒரு முக்கியமான தகவல். சின்னாக்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாக்களுடைய சொல்ல கேட்டுக்கொண்டு நேரத்தோடு வீட்டை போய் இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்களுடைய அம்மாக்களுக்கு நல்லது. இளைஞர்கள்லாம் நாட்டின் எதிர்காலம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உண்மைக்கும் வந்து புத்தியுடனும் ஞானத்துடனும் குழந்தைகள் நல்லபடியாக வளரணுமென்றதான் எங்களுடைய விருப்பம். ஓகே. 12வது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, வீட்டிற்கு செல்லும் போது தனிமையான வீதிகள் அல்லது குறுக்கு வழிகளை தவிர்க்கவும். முடிந்தவரை பிரதான சாலைகளை பயன்படுத்துங்கள். ஸோ விலங்குது தானே. உண்மைக்கும் வந்து அடிக்கடி எல்லாருமே வந்து வெளியில் போகிறார்கள். அப்போ இது வந்து முக்கியமாக தேவைப்படும். வீட்டிற்கு செல்லும் போது தனிமையான வீதிகள் அல்லது குறுக்கு வழிகளை தவிர்க்கவும். முடிந்தவரை பிரதான சாலைகளை பயன்படுத்தவும். அதாவது வந்து மெயின் ரோட்டை தான் பாவிக்க சொல்கிறாங்க. உண்மைக்குமே வந்து தெரியாது உள்ளொழுங்கில்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து சனப்பழக்கம் குறைவாக இருக்கும், ஒரு இருட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து சரியான ஒரு பயமாக இருக்கும். அதால் வந்து சில பேர் வந்து நாங்கள் நினைக்கிறது மெயின் ரோட்டால் போனால் ரஃபிக்கார் நிற்பாங்க, தூரமாக இருக்குமென்னு சொல்லி போட்டு உள் ரோட்டால் போனால் வேலைக்கு போயிடலாம்னு போகிறது. ஸோ அது எல்லாத்தையும் இனி தவிர்த்து கொள்வது நல்ல. ஓகே. 13வது வந்து பார்த்துச்சுன்னா, இளைஞர்களே வெளியில் செல்லும் போது சுற்றுப்புறச்சூழலை கவனமாக கவனியுங்கள். ஸோ உண்மைக்குமே வந்து நல்லது, அதை வந்து கவனிக்கத்தான் வேணும். ஸோ அது இப்போ ஒன்றும் மட்டும் இல்லை, எப்போயுமே வந்து அதை நாங்கள் கவனிக்கத்தான் வேணும். ஓகே. 14வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவசர தொலைபேசி எண்களை எப்போதும் கையிலே வைத்திருங்கள். ஸோ தொலைபேசி எண்களை கட்டாயம் வந்து கையில் வச்சுருக்கிற நல்லந்தான். அதாவது வந்து
ஃபோனில் இல்லாட்டியும் அதை வந்து நாங்கள் எழுதி ஒரு கார்ட்லேயோ அப்படி இல்லாட்டி பர்ஸ்லேயோ வச்சு கொண்டு திரிகிறது உண்மைக்கும் வந்து நல்லது. பர்ஸில் வைக்காட்டியும் எங்கேயாவது ஒரு மட்டையில் ஒரு பொக்கெட்டுக்கு வைக்கிறது நல்ல. ஏன்னு சொன்னால் இப்போ பர்ஸை வந்து அடிச்சுட்டு போனால் பிறகு நம்பர் எங்கே இருந்து எடுக்கிறது கஷ்டம் தானே. அப்போ பர்ஸை தவிர்த்து கொண்டு கையில் பொக்கெட்டுகள் எங்கேயாவது வைக்கிறது நல்ல. ஏன்னு சொன்னால் கட்டாயமே வந்து அந்த அவசர தொலைபேசி எண் வந்து கட்டாயம் தேவை. மற்றது 15வது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிறர் நபர்களிடமிருந்து பாதுகாப்பான இடைவெளியை பேணுங்கள். 16வது பலர் முகக்கவசம் அணிந்திருப்பதால் நபர்களை அடையாளம் காண்பது கடினமாக இருக்கலாம். ஸோ உண்மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொரோனா காலம் வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் வந்து அந்த முகக்கவசத்தோடய தெரியணும். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது, இப்போ வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. கொரோனா முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாடு வந்து இயல்பான நிலைமைக்கு திரும்பி இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் சில பேர் வந்து இப்போவுமே வந்து அந்த முகக்கவசம் அணிஞ்சு கொண்டு தான் தெரியணும். அப்போ அதைத்தான் வந்து தெளிவாக சொல்லி கிடக்கு. முகக்கவசம் அணிகிறபடியாக யாருன்னு கண்டுபிடிக்கலாமே இருக்குது. அதால் நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி கிடக்கு. கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களும் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் முகக்கவசம் அணியிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இனி அணியாதீங்க. ஸோ அது வந்து தேவைப்படும் போது அணியலாம், தேவையில்லாத போது அது வந்து பெரிய ஒரு கரைச்சலை உண்டு பண்ணக்கூடும். ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக வர்றதுக்கான சந்தர்ப்பம் அமையும். அதால் இயன்றளவு முகக்கவசத்தை அணியாதீர்கள். ஓகே. 17வது வாடகை கூலி காப் சேவைகளை பயன்படுத்தும் போது உங்கள் பயண இலக்கை பெற்றோர், சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அல்லது பொறுப்பாளர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 18 முடிந்தவரை அரசின் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துங்கள். 19 மிகுந்த நெரிசலுள் பேருந்துகளை தவிர்க்க முயற்சிக்கவும். மிகுந்த நெரிசலுள் பேருந்துகளை தவிர்க்க முயற்சியுங்கள். அதாவது வந்து பேருந்துகளை வந்து நிறைய பேர் வந்து நெறிபட்டு எல்லாம் ஏறுவாங்க தானே, அப்படியான இடத்துல வந்து தவிர்த்து கொள்ளலாம்ன்றதை தான் சொல்கிறாங்க. உண்மைக்கும் வந்து அது கட்டாயம். ஏன்னு சொன்னால் பஸ்ஸில் வந்து ஸோ எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது தான். அப்போ கொண்டு பஸ்ஸில் வந்து ஏறுறது. பஸ் ஓட்டுநரும் என்ன செய்வார், தனக்கு காசான ஓடு ஏற்றி கொண்டு இருப்பார். அப்போ நாங்களும் வந்து என்ன சொல்லலாம், அந்த வாகன நெரிசல் வைக்க அப்படிக்க வந்து போட்டுக்கொண்டு போகிற நகைகள், ஃபோனுகள், பஸ்ஸுகளை பற்றி திங்க் பண்ண மாட்டோம். ஸோ எப்படா போகிற இடம் வெறும் ஐயோ வைக்கையாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கவனமாக இருப்போம். அதால் வந்து அப்படியான நெரிசல் வாகனங்களுக்கு ஏறாமல் தவிர்த்து கொள்வது உண்மைக்கும் வந்து நல்ல. இனி இல்லைன்னு சொல்லி ஒரு அவசரமான ஆண்டைகளில் சரியான பாதுகாப்பான முறையில் வந்து பயணத்தை மேற்கொள்கிறது உண்மைக்கும் வந்து நல்லது. ஓகே. 20வது வந்து பார்த்தீங்கன்னா தினசரி தேவைகளுக்காக காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே வெளியே செல்ல முயற்சிக்கவும். பிரதான சாலைகளை பயன்படுத்துங்கள். பாழடைந்த வீதிகளில் தனியாக செல்ல வேண்டாம். ஸோ பாழடைந்த வீதியாக தான் ஒருத்தருடைய வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் வந்து அவங்க சொன்ன மாதிரி 8 மணி அளவுக்கு பிறகு கட்டாயம் அந்த ரோட்டை வந்து பாவிக்கிறன்றதை விட அவர் வீட்டை விட்டே வெளியில் வராமல் இருக்கிறதான் அவருக்கு நல்லது. ஓகே. 21வது வந்து பார்த்துன்னு சொன்னால் வணிக வளாகங்கள், கடற்கரை மற்றும் பூங்காக்களில் நீண்ட நேரம் தங்குவதை தவிர்க்கவும். பெரியவர்கள் பயிற்சி அல்லது கூட்டங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தால் குழந்தைகளையும் உடன் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யுங்கள். ஸோ உண்மைக்கும் வந்து குழந்தைகளை தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறது சரியான முட்டாள்தனம். அது வந்து பெரிய அளவான ஒரு விளைவை ஏற்படுத்தும். அதால் பிள்ளைகளை கட்டாயம் வீட்டில் விட்டு போகாதீங்க பெரியவர்கள். ஸோ முக்கால்வாசி பெரியவர்களும் கூடுதலாக இப்போ அப்படி தான் செய்கிறது. பிள்ளைகளை ஒரு ஃபோனை கொடுத்து போட்டு வீட்டை இல்லைம்மா நாங்கள் அவ்வளோ தடிக்கு போட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போட்டு போகிறது. ஸோ அது வந்து சரியான ஒரு முட்டாள்தனம். பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது, பெரியாக்களாக இருக்க நாங்கள்லாம் அதை வந்து புரிந்து கொள்ளணும். மதிப்பு மிக்க பொருட்களை எடுத்துக்கொண்டு வாகனத்திலிருந்து இறங்க வேண்டாம். மதிப்பு மிக்க பொருட்களை எடுத்துக்கொண்டு வாகனத்தில் இருந்து இறங்க வேண்டாம். வாகனத்தில் ஏறியவுடன் உடனடியாக கதவுகளை பூட்டுங்கள். ஸோ சொந்த வாகனமாக இருந்தால் பூட்டலாம். 25வது கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதசாரதிகள் யாராவது வாகனத்தை நிறுத்தி பணம் கேட்பதாக இருந்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கவும். அவரின் புகைப்படத்தை எடுத்து எண் விவரங்களை வழங்குங்கள். நாம் அனைவரும் போக்குவரத்து சட்டங்களை கடைபிடிக்கும் பொறுப்புள்ள
குடிமக்களாக இருந்து நம்மையும் நமது சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டும். குறைந்தது 3 மாதங்கள் அல்லது நிலைமை மேம்படும் வரை இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஸோ உண்மைக்கும் 3 மாதங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நாங்கள் எப்போயுமே பின்பற்றுறது நல்லம். ஸோ இப்படியான தவறுகளை தவிர்க்கணும்னு சொன்னால் நாங்களும் சரியான ஒரு தெளிவான நோக்கத்தோடு செல்லணும். ஸோ உண்மைக்கும் பாவிறக்கம் எல்லாருமே பார்க்குறது தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவிறக்கம் பார்க்கக்கூட பயமாக இருக்குது. ஸோ நாங்கள் சும்மா சொல்கிறோம் பாவிறக்கம் பார்க்கக்கூடாது, இனி சரியான கட்டன் ரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்களை பார்க்கல சரியான ஒரு கவலையாக தான் இருக்கும். உண்மைக்கும் அப்படியான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதன் வழி தெரியும். ஸோ அதே சில பேர் காரணமாக காட்டி திருட்டு சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. அதால் உண்மைக்குமே பாதிக்கப்பட்டு கஷ்டத்தில் இருக்கிறவங்க சரியான ஒரு வேதனைக்கு உள்ளாகிறாங்க. எத்தனையோ பேர் மரணிக்கிற சம்பவங்கள் கூட நடந்து கொண்டிருக்கு. ஸோ சில பேர் செய்கிற தவறுகளால் அப்பாவி மக்களோட உயிர் தான் கூடுதலாக போய்கொண்டிருக்குது. ஸோ கொஞ்சம் புரிந்து நடந்து கொள்ளுவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இதை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஸோ உண்மைக்கும் இது இப்போத்த காலகட்டத்தில் முக்கியமான சில விஷயங்களை தான் எல்லாருக்கும் அறிய தந்திருக்காங்க. ஸோ குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த தகவலை நீங்கள் நேசிக்கும் அனைவருடனும் பகிருங்கள். உங்கள் பகுதிகளில் உள்ள சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக இத்தகைய அறிவிப்புகளை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இது உண்மைக்குமே ஒரு அவசியமான ஒரு பதிவு ஒன்று தான். ஸோ இதை நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரோடையுமே பகிர்ந்து கொள்ளுங்க. ஸோ பகிர்ந்து கொண்டு தெளிவோடு இருக்கிறது நல்லதானே. ஸோ கடவுள் ஞானத்தை தந்திருக்கார், ஞானத்தின்படி செயல்படணும். ஸோ அதனால் இந்த காணொலியை அவருடைய நண்பன், என்னுடைய நண்பன் இதை எனக்கு அனுப்பியிருந்தார். ஸோ இதை நீங்கள் உனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லி நான் அப்போ இதை எனக்கு தெரிஞ்ச நிறைய உறவுகளுக்கு இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் நிறைய உறவுகளுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னால் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்லணும்னு மட்டும்தான். அதாவது எங்களுடைய கடைக்குள் நடந்த சம்பவம், அதுவும் ஒரு மிகப்பெரிய அளவான சம்பவம். ஸோ அது சொல்கிறதுக்கு இன்றைக்கு நேரம் காணாது. ஸோ அடுத்தடுத்து கடைக்காக கொண்டே இருக்கிறோம். நாளைய தினம் கட்டாயம். ஸோ அது என்ன சம்பவம், எப்படி நடந்த சம்பவம், எப்படியான சம்பவம்ன்றதை நாளைய தினம் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து நான் விடைவிட்டுக் கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.